வெல்கம் யூரோபன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 37 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் கொடுக்குறதா நினைக்கல, ஏன்னா உங்களுக்கு தமிழில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் குழப்பலாம். ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சுஞ்சோ, நம்ம ஜென்னு, அதுக்கப்புறம் நம்மளோட ஹேவன், இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. என்னடி இந்த வருஷம் எல்லாம் மொக்க பீஸாக இருக்குது, எல்லோரும் ஒன்றை மாதிரி மொரட்டி பீஸாக இருப்பாங்கன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாரி நம்மளோட ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுஞ்சோவை பார்த்து கேட்டுட்ருக்கா. அதானே, ஏய் இங்கே வா. சொல்லுங்கள் சீனியர். இங்கே நில்லு. சரி இந்தா, எங்கள் எல்லாருக்கும் போய்ட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டா. நானா? பின்ன உங்கள் ஆயாவா வந்து வாங்கி கொடுப்பா தானே அப்படின்ட்டு சுஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஜன்னெல்லாம் வந்து எப்படியோ முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஓகே ஓகே சில் போய் வாங்கிட்டா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க. நீங்கள் இப்படி தான் எல்லாத்தையும் வச்சு ரேகிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த பையன் வந்து கொடுக்குறான், சீனியர் இந்தாங்க அப்படின்னு. ஓகே தம்பி, ரொம்ப தேங்க்ஸ், நீ போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹேவன் சொல்லிகிட்ருக்கா. ஸோ இப்படியே அந்த ரேக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்கு வைங்க. கிளாஸ்க்கு வந்து நீங்கள் 3 பேரும் லாஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பீங்க. இந்த கிளாஸுக்கே தெரியும் நீங்கள் 3 பேரும் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு. அப்பா ஜென்ன இந்த வருஷம் சொல்கிறா, ஏய் இன்றைக்கி அவரோட கிளாஸ் இருக்குடி, இன்றைக்கி நான் ரசிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாலின்னு சொல்லிகிட்ருக்கா. ஹெவன் வந்துக்கிட்டு ஆளை இன்னும் காணுமே அப்படின்ட்டு நம்ம தான் கிளாஸ் உள்ள வராரு. அப்படியே ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வா எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்ட்டு நம்ம ஹெவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கெல்லாம் அமைதிடி, எனக்குன்னு ஒன்று அமைஞ்சார், நான் இப்படிலாம் ரசிச்சுட்டு இருக்க மாட்டேனா அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிளாஸ் டீச்சர் வராங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. வணக்கம் அப்படின்ட்டு நம்மளோட ஜென்னு சொல்லிகிட்ருக்கா. இன்றைக்கி புதுசாக உங்களுக்கு ஒரு டீச்சர் வராங்க. என்னது, அந்த சொட்டத்தலைன்னு தான் வருவான்னு நினச்சா புது டீச்சர்றாங்க, என்னது இது அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கல நடக்குதுன்னு. சார் வாங்க சார் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஒரு ஆள் நடந்து வராரு, அவரோட கையில் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. நீங்கள் இருந்துக்கிட்டு அப்படியே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் நின்றுறீங்க. நீங்கள் பின்னாடி இருக்கிறனால நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்த உடனே எல்லோரும் உக்காருங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு உங்கள் டீச்சர் போயிடுறாங்க. நீங்கள் 3 பேர் தான் அப்படியே ஏன்னு நிற்கிறீங்க. 3 பேர் உட்காருங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. 3 பேர் உக்காந்துடுறாங்க. நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு, ஏம்மா உனக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஆனால் கூப்பிடு வச்சு உட்கார வைக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சு பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜென்னு இருந்துக்கிட்டு, அடி பாவி என்னடி இவ்வளோ மொக்கையான விஷயத்துக்குலாம் எவ்வளோ மயக்கம் போடுவானா அப்படின்ட்டு சுஞ்சோ அப்படின்ட்டு உங்களை எழுப்பிடுறா. ஹெவனுக்கெல்லாம் இங்கே இது இல்லை, உடனே மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எஸ், அந்த சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரூமில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள படுக்க வச்சு அவங்கள எழுப்பி விட்டு அவங்க ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜென்னு தான் இருந்துக்கிட்டு கிழிஞ்சது, இந்த வருஷம் எப்படி போக போகுது தெரில. ஏன்டி ஹெவனு, என்னடி இந்த வருஷம் அவ்வளோதானா, எவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்துட்டார்டி. வணக்கம் சீனியர். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், தெரியாமல் நடந்துருச்சு சார். என்ன தெரியாமல் நடந்துச்சு? நான் நடந்து வரும்போது என் பேரண்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியலையா? சத்தியமாக சொல்கிறேன் சார், எங்களுக்கு தெரியவே இல்லை, அதோ இவன் தான் அப்படின்ட்டு சுஞ்சோவை காட்டுறாங்க. ஜென்னு இருந்துக்கிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாரி ஹெவனை பார்த்துட்ருக்கா. அங்கேருந்து வீடு நடத்து வரான். ஐயோ நம்பாள் அப்படின்ற மாரி ஜென்னு இருந்துக்கிட்டு, ஏய் நீ தாட்டி பேசணும்,
இப்போ என் ஆள் வந்துருச்சு, இப்போ நான் என் ஆளாக சைட் அடிக்கணும் அப்படின்ட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. ஏய் குட்டிச்சாத்தான்ஸ், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாரி கேட்குறாரு. அட ஏன் சார் நீங்கள் வேற, அவள் பாருங்க தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ட்டு நம்மளோட இருந்துக்கிட்டு, ஹாய் மிஸ்டர் ஜிமின், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. மிஸ்டர் ஜிமினா, பேர் கூட நல்லா தான் இருக்கு, அவர்கிட்ட சொல்லிடு அப்புறம் அப்படின்னு. எஸ், நம்ம ஜிமின் தான் அது. நம்ம ஜிமினை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கலகலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு உயிர் மயக்கம் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி கவலைலாம் இல்லை அவங்க 2 பேருக்கும். ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அடியே நீ வேற வாய் மூடிட்டு இருடி அப்படின்ட்டு ஹெவனை பார்த்து சுஞ்சு சொல்லிகிட்டு இருக்கா. ஐ மீன் ஜென்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்பா யார் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரியா அப்படின்ற மாரி. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மயக்கத்தில் எந்திரிச்சிடுறீங்க. நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா அவங்க முன்னைக்கே ஜென்னு நின்றுட்டுருக்கா. தயவு செஞ்சு இப்போ கண்ணை துரத்துறாதடி பைத்தியக்காரி அப்படின்ற மாரி. நீங்கள் வந்துட்டு புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி அப்படின்ட்டு, அங்கே பாருடி அப்படின்னு சுஜோ கண்ணிலே சிக்னல் காட்டுறான். நம்ம ஜென்னு பார்த்தா நம்ம ஜிமினோ வந்து பார்த்திங்கன்னா கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு யோ உனக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் நம்ம ஜென்னு இருந்துக்கிட்டு கண்ணை மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹெவன் இருந்துக்கிட்டு இதுக்கு நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் கவர் பண்ணிக்கிட்டு தான் நின்றுட்டுருக்கா. மூடி தோழி பைத்தியக்காரி அப்படின்ட்டு. நம்ம ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுஞ்சோ எந்திரிச்சறத வந்து ஜிமினை பார்த்துட்றாரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஜென்னு கண்டு வந்தவா, ஐயோ எனக்கு திருப்பி மயக்க வருது அப்படின்ட்டு தொப்பு விழுந்துடுறா. எப்பா உன் ஃப்ரெண்டு இவ்வளோ ஓவர் நடிக்க வேண்டாம்னு சொல்லு, எவனா இவளுக்கு ஆஸ்கர் அவார்ட்லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாரி நம்ம சொல்கிறாரு ஜென்னை பார்த்து. ஜென்னு இருந்துட்டு, சார் நீங்கள் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்கள் ஆயாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதாவது வந்துட போகுது, சாரி சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சுஞ்சோ அப்படின்னு எழுப்பி விட்டு, ஆமாம் நீ யார்? நான் யாரா? இது யார்? உன் பாய் ஃப்ரெண்டா? ஏய் என்ன சொல்கிற? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது, என் கிளாஸில் தான் இருக்குது அப்படின்ற மாரி ஹெவோல் சொல்லிகிட்ருக்கா. போதும் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா மேம்? ஓகே தான். அவங்க எதுவும் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன், அதனால தான் விழுந்துட்டாங்க. அதெல்லாம் இல்லை, இவரை பார்த்த அதிசயத்தில் தான் நான் விழுந்தேன் அப்படின்ற மாரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ற மாரி உங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காளுங்க. சீக்கிரம் 5 நிமிஷத்தில் நீங்கள் 3 பேர் கிளாஸில் இருக்கணும் அப்படின்ட்டு. சரி சார், நானும் வீசாரம் பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தோளில் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜன்னும் சுஞ்சோவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. மச்சான் பாருடா, யார் எங்கேருந்தோ வந்து நின்று இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி ஜெய சொல்லிகிட்ருக்கா. அடியே வாயை மூடுறி, இதுக்கப்புறம் இவன் நம்ம கிளாஸில் எப்படி வச்சு செய்ய போகிறான்னு தெரில, நீ வேற அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்குலாம் எப்படா கிளாஸ் போவோன்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. ஏய் நவருங்க நான் தான் முன்னுக்கு போகணும் அப்படின்ட்டு அப்படி நடந்து போகிறா. நம்ஜூன் இவ்வளோ தான் பார்க்குறா. ஹாய் நம்ஜூன் அப்படின்ட்டு. நம்ஜூன் கண்டுக்கவே இல்லை. தேவையா உனக்கு இதெல்லாம் தேவையாடி அப்படின்ட்டு, மூடிக்கிட்டு வந்து உட்காரு அப்படின்ட்டு உங்கள் பெஞ்சுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஃபைனல் ஜிமினும் வந்துடுறாரு. ஜிமின் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து லெக்சர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளோட ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறா, அங்கே மூஞ்ச பாரு அப்படின்ற மாரி. நம்ம ஜிம்மினை பார்த்தா அந்த நொடியிலேருந்தே நம்ம சுஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஃப்ளாட்டாக இருந்திருப்பா. இப்போ அதான் கண்டினியூவேஷன் பண்ணிகிட்ருக்கா. ஓஹோ புரிஞ்சிருச்சு, ஓகே. நம்ம குரூப்பில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரி மாரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ இதுக்கும் ஆள் கிடச்சிருச்சு போல இருக்குது. சரி வாடி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளாஸை சீரியஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை தான் ரசிச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறப்போ ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு. என்ன நம்மளை பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஈன்னு இழிக்கிறீங்க. என்ன செஞ்சோ
என்ன அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறாரு. நீங்கள் இருந்துக்கிட்டு இழிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி இப்படி இழிக்கிறீங்க. பின்னாடியிலேருந்து ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு சாக் பீஸ் வந்து உங்கள் மேலே விழுவுது. சுஞ்சோ என்ன சார்? அப்புறம் என்னை வந்து பாரு. எங்கே சார் வந்து பார்க்கணும்? என் கேபினுக்கு. சரி சார். கூட இவளுங்களும் வந்துடுவாளுங்க சார். கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லாமலே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். பத்தல மூடிக்கிட்டு பார் முன்னுக்கு அப்படின்ட்டு செஞ்சு சொல்கிறா ஜென்னுக்கிட்ட. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ்லாம் முடிச்சிருது. ஜீனோட கிளாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு கிளாஸு. ஸோ நம்ம ஜன்னெல்லாம் வந்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. உன் ஆள் வராடி அப்படின்னு. ஏன் ஆளா அப்படின்ற மாரி ஜென்னு இருந்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவரை தான் பார்த்துட்ருக்காரு. ஐயச்சை அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா ஹெவனு. நம்ஜூர் இருந்துக்கிட்டு இவளை பார்க்க மாட்டாட்டு இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் இவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படியோ போங்கடா, இன்றைக்கி ஆளை என்ன பார்க்கலாடா அப்படின்ற மாரி வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் 3 பேரும் இன்றைக்கி கிளாஸ்லேருந்து வெளியாக மாட்டிங்களா அப்படின்ற மாரி நம்ம ஜிமினி கேட்குறாரு. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும்ல அதனால தான். போகலாமா சார் அப்படின்ற மாதிரி ஹெவான்னு கேட்குறா. அவர் தான் எதுவும் கேட்கல. உனக்கு என்னடி ஆர்வக்குள்ளார் மாரி நீ வந்துக்கிட்டு நின்றுருக்க? அவர் தானே நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னு. சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு உங்களை போக சொல்கிறாரு. நீங்கள் 3 பேரும் போகிறீங்க. ஹெவன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு. சார் என்னையா சொன்னீங்க? ஆமாம், நீங்கள் கிளாஸில் ரொம்ப நல்லா தான் நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன் சார், வரேன்டி அப்படின்ட்டு 2 பேரையும் பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். மூடு கிளம்பு அப்படின்ட்டு. உன் கிளம்பிடுச்சுல நீயும் கிளம்பு அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு என்னடி நடக்க போகுது, அதை தாண்டி நானும் உன்கிட்ட கேட்குறேன் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்ற மாரி கேபின்குள்ளே வரும்போது தேவங்க பார்த்துட்றான் நம்ம ஜென்னு. யாழ் அப்படின்ற மாதிரி இழிச்சிக்கிட்டு இருக்கா. மூடிக்கிட்டு வா, அவர் தான் நம்மளை கூப்பிட்டார்ல, வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நம்ம ஜிம்மின் நிறுத்திக்கிட்டு ஹலோ சொல்லுங்கள் சார், நான் உன்னை மட்டும் தான் கூப்பிட்டேன், நீ அங்கே நில்லுமா அப்படின்ற மாரி ஜென்னை பார்த்து சொல்லிடுறாரு. நம்ம சுஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே அடி அப்படின்ற மாரி அவள் உள்ளே போயிடுறா. நம்ம ஜிம்மினை உட்கார வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சார் குத்துக்கலாட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்கிறீங்களா? சட்டுப்புட்டுன்னு நானும் கிளம்பி சாப்பிட போயிடுவேன் சார். சாப்பிட்ற ஆள் சாப்பாட்டுக்கு அலையிற மூஞ்ச பேர். ஏன் சார் அப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படியே அரைஞ்சாரா அப்படியே தெரியும். சார் அப்படிலாம் திட்டாதீங்க சார். நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? அதான் நான் பார்த்தேன் காலையில். சார் சாரி சார், அப்படிலாம் நடக்கணும் யாருக்கு தெரியும்? நீங்கள் ஸ்டூடெண்ட் பேரில் இருக்கீங்க பார்க்குறதுக்கு, ப்ரொஃபஸர் மாதிரி சத்தியமாக தரல சார், சத்தியமாக தரல. நீங்கள் வேணால் கிளாஸில் கேட்டு பாருங்கள், எல்லோரும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓ அப்படிங்களா? ஆமாம் சார் அப்படின்ற மாரி நம்ம சுஞ்சோ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்மிக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் எங்கே காட்டுக்க முடியும் அதெல்லாம் கரெக்டாக? உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். சொல்லுங்கள் சார். நான் ரொம்ப மொக்க பீஸுன்னு எனக்கே நல்லா தெரியும் சார். நோட்ஸு கூட இன்றைக்கி நீங்கள் சொன்னப்போ நான் எடுக்கவே இல்லை சார். இதில் என்கிட்ட இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற, பரவாயில்லையா அப்படின்ற மாரி. என்ன சார் சொல்லுங்கள். நாளையிலேருந்து நீங்கள் 3 பேரை ஃப்ரண்ட்டு பெஞ்சில் தான் உட்காரணும். சார் சொன்னதை செய்யுமா? என்ன சார் சொல்கிறீங்க? சொன்னதை செய்யுமா? அது ஏன் சார் என்கிட்ட மட்டும் தனியாக சொன்னீங்க? சொல்லியிருந்தா அந்த 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்திருப்பால. நீ தான் அந்த குரூப்புக்கு லீடர் மாதிரி தெரியுது, அதான் லீடர்கிட்ட பேசி முடிச்சுக்கிட்டா எல்லாம் ஓகேயா இருக்கும்னு நினச்சேன். ஓகே தானே அப்படின்ட்டு உங்கள் ஐஸை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் இருந்துக்கிட்டே வேறு என்ன சார் வேணும் அப்படின்ற மாரி நின்றுட்டுருக்கீங்க. என் லெசனுக்கு மட்டும் ஓகே, என் லெசனுக்கும் தேங்க்ஸோட லெசனுக்கும் நீங்கள் 3 பேரும் ஃப்ரண்ட்டில் தான் உட்காரணும். மற்ற லெசனுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை. சரி சார், ஓகே சார். யானை நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? 3 பேர் பண்ணுற அலப்பறையை நான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கணும்ல.
ஓ அப்படியா, சரி சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக பேசிட்டு கிளம்புறீங்க. ஜிமின் இருந்துட்டு ஒரு நிமிஷம், சொல்லுங்கள் சார், உன் பேர் என்ன? ஹுவாங் சுஞ்சோ சார். உன் கூட இப்போ ஒரு பைத்தியம் வந்துச்சு, அது பேர் என்ன? ஜென்னு சார். இன்னொன்று ஹேவன் சார். ஓகே ஓகே போங்க அப்படின்ட்டு, ஓகே குட் பை சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வணக்கம்லாம் வச்சுட்டு போகிறீங்க. கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு க்ரஷ்ஷுக்கிட்ட எவ்வளோ மொத்த நாளில் பேசுவேன்னா அது இவ்வளோ டீப்பாக எனக்கு தான் நடந்திருக்கு. ஜென்னு என்ன பண்ணுறா தெரியலையா அப்படின்ட்டு வெளியே ஜென்னை வந்து பார்க்குறா. ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கா. வீ வந்து அவளை கிளின்னு கிழிக்கிறா. அதெல்லாம் அவளுக்கு கவலை இல்லை, வீயை தான் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. வணக்கம் சார். ஜிமின் சார் என்ன சொன்னார்? அதை நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, அவர் ஒரு விஷயம் சொன்னார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னார், அதான் தெரிஞ்சுக்கிறோன்னு. சார், உங்கள் சப்ஜெக்டும் அவர் சப்ஜெக்டும் எங்கள் 3 பற்றி ஃப்ரண்ட்டில் உட்கார சொல்லிட்டாங்க. நம்ம ஜென்னில் வந்துட்டு என்ன அப்படின்ற மாரி, சார் கண்டிப்பாக உட்கார்றேன் சார், கண்டிப்பாக உட்கார்றேன் அப்படின்ற மாரி ஜென்னை வியை பார்த்து சொல்கிறா. சரி சரி ஓகே. ஜென், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குது சார். போயிட்டு வரேன் சார், பாய் அப்படின்ட்டு இழிச்சிக்கிட்டு இருக்கா. சாரி சார், மனநல சரியில்லை, அதனால தான் அப்படி பைத்தியக்காரி மாரி பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப சாரி சார், உங்களை வச்சு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் ஸோ சாரி சார் அப்படின்ற மாரி. அது ஏற்கனவே அப்படி தான் இருந்துச்சு, உன் கூட சுற்றுறால இன்னும் வருஷத்தாக தான் போவா, கிளம்புங்க எல்லாரும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜென்னு இருந்துட்டு, இன்னைக்கு ஏன் லைட்டாக பேசுறாரு, இன்னைக்கு ஏன் என்கிட்ட 3 பேர் எங்கே சப்ஜெக்ட் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பத்தலை அப்படின்ற மாரி. 2 பேரும் நேராக ஹாஸ்டலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு சடன் பிரேக்கை போட்டுறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாரி செஞ்சு சொல்லிவிட்டு, அவங்க 2 பேருக்கு சப்ஜெக்ட் மட்டும் இங்கே உட்கார சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? நம்மளோட ஆப்பறையை தாங்க முடியாமல் ஏதாவது பண்ணால் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்ல, அதுக்கு தான். ஓ இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உக்காந்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேலை இருக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. எம்மி, மம்மி அப்படின்ட்டு, என்ன சுஞ்சோ வா 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 அப்படின்ட்டு, ஏதோ 10-15 வருஷம் பார்க்காத மாதிரி தான் என் அம்மா பண்ணுவாங்க எப்போதும். என்ன சமைச்சிங்க? இதெல்லாம் போயிட்டு பக்கத்து வீட்டில் போய் கொடுத்து. பக்கத்து வீட்லையா? இல்லையா, அவங்க ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு. ஓ இது போய் அவங்ககிட்ட கொடுத்துரு. கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நீங்கள் பக்கத்து வீடு தானே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போகிறீங்க, காலிங் பெல் அடிக்கிறீங்க, கதவு திறக்கிறாங்க. ஹலோ, நான் பக்கத்து வீட்டிலேருந்து வரேங்க. ஓ நீங்கள் தான் அவங்க பொண்ணா? ஆமாம். உன் பேர் என்னம்மா சொன்னேன்? சிஞ்சு. சரி. டேய் வாடா எங்க அப்படின்ட்டு பார்த்தா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே உத்து பார்க்குறீங்க. என்னம்மா? ஆண்டி, அம்மா அதை கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. ஓ அம்மா பண்ணாங்களா? ஆமாம். ஓகே ஓகே அப்படின்ட்டு, டே ஜிமினு வாடா இங்கே அப்படி. நீங்கள் என்னது ஜிமினாவா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸாக்ட்லி நம்ம ஜிமின் தான். நீங்கள் பார்த்துட்டு ஹாய் சார் அப்படின்ட்டு சல்யூட்லாம் போடுறீங்க. ஜிமின் வந்துட்டு ஹாய் ஹாய். குட்டி தாத்தா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. சார் என்னை எப்போனாலும் கூப்பிடுங்க, இதை மட்டும் என்னை கூப்பிடாதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. ஓ உனக்கு இந்த பிரச்சனை வேறு இருக்கா, அப்போ உன்னை குட்டி சாத்தான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் ஏன் பக்கத்து வீடு நினச்சி கூட பார்க்கல, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இது உங்கள் வீடு தானா? ஓ ஓகே 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 சார், வாரம் வருவியா என்ன?
ஆமாம் சார், வாரம் வாரம் வந்துட்டு போயிடுவேன். ஓ, ஓகே ஓகே. சார், எனக்கு ஒரு கேள்வி. எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரீங்க? நேராக பஸ் எடுத்தால் அப்படியே வந்துடுவேன். ஓ, அப்படி. ஓகே சார், நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன், பாய் அப்படின்ட்டு. ஓகே ஆண்டி, பாய் அப்படின்னு ஃபோனு, ஐ மீன் நீங்கள் வந்துடுறீங்க. என்னடா, ஓகேவா? ம், சூப்பர்மா அப்படின்ட்டு இருக்கீங்க. நம்ம இப்படி தான் உங்களோட டேஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் எக்ஸாமு. இதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை பார்க்க மாட்டீங்க. இப்போ அந்த நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் வந்து அப்படியே வெக்ஸாக உட்காந்துட்ருக்கீங்க. அவ்வளோதால அப்படின்ற மாரி நம்ம ஜன்னலாக இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வீக்கெல்லாம் ப்ரொப்போஸே பண்ண மாட்டான் போல இருக்கே அப்படின்ற மாரி ஏன்னு உட்காந்துட்டு இருக்கா. அவனை தான் சரி, அவளும் நம்ம ஜன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி கமிட்டட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஜன்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கா, இப்போ வியோட சப்ஜெக்ட் தானே, இன்றைக்கி அவர்கிட்ட பேசலாம் பாரு அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கா. பார்த்தா வி வர்றாரு. எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட வி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகலான்னு போகிறாரு. சார் ஒரு நிமிஷம், ஜென்னு சொல்லு அப்படின்னு. சார், இதை நீங்கள் எப்படிலாம் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் சார். நீங்கள் எஸ் சொல்கிறீங்களோ நோ சொல்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்லிடுறேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஃபோன் நம்பர் இருந்தாங்க சார் அப்படின்ட்டு ஃபோனை கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போய்ட்டு வரேன் சார். நீங்கள் நோ சொல்கிறீங்களா எஸ் சொல்கிறீங்களா எனக்கு தெரியாது, போய்ட்டு வரேன், பை அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறா. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உனக்கெல்லாம் இவ்வளோ தைரியம் வருது, எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜென்னை பார்த்து நம்ம சுஞ்சு வந்து வியை பார்த்து, தேங்க்யூ சார், இவ்வளோ நாள் இந்த பைத்தியத்தை இப்படி உங்ககிட்ட உங்கள் முன்னாடி இவ்வளோ நல்லா டீசெண்டாக பேச வச்சதுக்கு அப்படின்னு. புரியாத மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆட சார், அவங்கள ரொம்ப நல்லா லவ் பண்ணிகிட்ருக்கா சார் அப்படின்ட்டு. வீக்கெல்லாம் ஏம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாரி. ஆமாம் சார், உங்களுக்கு தெரியாதுதா அப்படின்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபீலிங்கில் தான் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு. ஓஹோ, அப்படி வேறு இருக்கா, சரி சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸு, ஓகே சார், பை பை அப்படின்ட்டு நம்ம சுஞ்சு நடந்து வந்துட்டுருக்கிறப்போ ஜிமினி இடிச்சிட்றா. சாரி சார் அப்படின்ட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினை உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, சாரி சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இது உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்ல தான் முடியல. இன்றைக்கி ஜன்னு கொடுத்த தைரியத்தில் தான் எல்லாம் அப்படியே காக்குச்சு சார். என்னாச்சு இவளுக்கு? சார், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் காலேஜுக்கு வந்த மொதல் நாள்லேருந்து நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர்னு தெரியாமல் போச்சு. தெரியாமலே உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன், சும்மா ஃபண்ணுக்கு தான், ஓகேவா? உங்களே பண்ண சொல்லிட்டேன், நீங்களும் பண்ணீங்க. ஆனால் அது உண்மையாக வரும்னு யாருக்கு தெரியும்? என்ன சொல்கிற சார், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தாங்க ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு, நீங்கள் என்ன பைத்தியக்காரன்னு கூட நினச்சிக்கோங்க, எனக்கு அது கவலை கிடையாது. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்து வீடு வேறு நம்பர் 2 பேரும். ஸோ அதனால் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சார். நீங்கள் நோ சொல்லலாம் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் எஸ் சொல்லலைன்னா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவன் கண்ணை பார்த்து பேசாமலே கீழே குனிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. ஓகே சார், அவ்வளோதான், பாய் அப்படி சொல்லிட்டு போகிறா. ஏய், ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஜென்னு வந்து ஒரு மாதிரி இப்படி திரும்பி, ஐ மீன் நம்ம சுஞ்சு ஒரு மாதிரி திரும்பி, என்னத்தான் சொன்னீங்களா, ஆமாம் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியும் ஜென்னும் வந்துக்கிட்டு, சார் பார்த்தீங்களா சார் அப்படின்ற மாரி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும். உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றியா? என்னை மனநல காப்பகத்துக்கு அனுப்பி விடணுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே எங்கள் அம்மா, சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, நீ ரொம்ப பொறுப்பான ஆளுன்னு சொன்னாங்க. நீ ரொம்ப பொறுப்பான ஆள், வீட்டுக்கு என்ன தான் ஒரே பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஒன்று இருப்பேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவை சொன்னாங்க? உன் அம்மா தான் சொன்னாங்க இது எல்லாத்தையும். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
மொதல் எக்ஸாம்ஸை முடி, அப்புறம் வீட்டில் இருந்து பேசிக்கலாம். இருங்க அப்போ உங்களுக்கும் எனக்கு பிரச்சனை இருக்குது கரெக்டாக? சொல்லலாம். ஓகே சார், இதே சந்தோஷத்தோட இதே மோட்டிவேஷனோட நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன், பாய் அப்படின்னு கீழே நடந்து போயிட்டுருக்கீங்க. நம்ம ஜன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு தெரியாது, எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட நடந்து போயிட்டுருக்கா. இதை பார்த்துட்டு ஜிமினோ எப்படியோ ஓகே சொல்ல வச்சாச்சு. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம சொல்கிறாரு, இதுக்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்த, ஃபைனலி சாதிச்சிட்டேன். அவங்க வீட்டில் போய் பேசினேன், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த அவளோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சா பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வச்சா அப்படின்ட்டு 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேர் நடந்து போகிறத இந்த 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் இதோட முடிக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு சும்மா ஒரு ட்ரையல் தான் பண்ணேன். ஸோ நான் இந்தமாதிரி ப்ரொஃபஸர் எஃப்எஃப்லாம் நான் ட்ரை பண்ணினதில்லை, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ இதோடு இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன். ஐ ஹவ் யூ லவ் திஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு. பாய்.